ஃப்ரைடே மார்னிங் நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை கிரைண்டரில் போட்டாச்சு. காலையில் மாவாற்ற வேலை இருந்ததால் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைச்சேன். சரி தோசையாச்சும் வெரைட்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய பொடி தோசை தான் செஞ்சேன். இந்த பொடி வந்து ஹோம்மேட் பொடி தான். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு vlogல சொல்லியிருப்பேன், எப்போ மாவாட்டினாலும் கொஞ்சமாக மாவு எடுத்து மெதுவடை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் வந்து ஸ்வீட் வடை தான் செஞ்சேன். ட்ரிச்சியில் இருக்கப்போ எவ்ரி டியூஸ்டே சந்தை போடுவாங்க, அங்கே போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். பட் இங்கே வந்து ஃப்ரைடே தான் சந்தை. ஸோ 6:30 7க்கு எல்லாமே குக்கிங் வேலை முடிச்சுட்டு சந்தைக்கு தான் கிளம்பணும். மளிகை கடையிலலாம் வாங்குறத விட சந்தையில் வாங்குறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். என்னென்னா சீப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் நம்ம வாங்கிக்கலாம். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்தோடனே இட்லி ஊற்றி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. என்னோட ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும், அதனால நான் கேரி பேக்ஸில் போட்டு தான் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.